கோவை குனியமுத்தூரில் ஆசிரியர் வீட்டில் 103 சவரன் நகைகளை களவாடிய கொள்ளையன் போலீசில் சிக்கினார். வீட்டின் பூட்டை உடைக்காமல் கதவை திறந்து கொத்து கொத்தாக 130 சவரன் தங்க நகைகளை தூக்கியது எப்படி? வீட்டின் பூட்டை உடைக்காமல் நேக்காக களவாடும் திருட்டு மன்னன் இவர்தான். ஆசிரியர் வீட்டில் 103 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து போலீசாருக்கு போக்கு காட்டி வந்தவரை கோவை மாவட்ட போலீசார் தட்டி தூக்கியது எப்படி? பூட்டை உடைக்காமல் நகைகளை கொள்ளையடித்து வந்தது எப்படி? கோவை குனியாமுத்தூர் நரசிம்மபுரம் ஸ்ரீ ஐயப்பா நகரில் வசிப்பவர் மளிகை கடை உரிமையாளர் ராஜன். அவரது மகள் ஜபா மார்டின் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். குடும்பத்துடன் தென்காசி மாவட்டத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றவர்கள் 26ஆம் தேதி காலை வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு திறந்து கிடந்துள்ளது. அதிர்ச்சியடைந்தவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 103 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரில் குனியாமுத்தூர் போலீசார் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைத்து சம்பவ இடத்தில் சோதனை மேற்கொண்டனர். மேலும் குற்றவாளியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்தனர். வீட்டின் கதவு உடைக்கப்படாமல் கள்ளச்சாவி போட்டு திருட்டு நடைபெற்றிருந்ததால் பெரும்பாலும் உள்ளூர் ஆட்களே கைவரிசை காட்டியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். அதனால் கோவை மாவட்டம் முழுவதும் சல்லடை போட்டு விசாரிக்க ஆரம்பித்தனர். அதில் கடந்த 2023ஆம் ஆண்டு குனியமுத்தூர் பகுதியிலும் சரவணம்பட்டி பகுதியிலும் இதேபோல கதவில் கள்ளச்சாவி போட்டு திருட்டுச் சம்பவம் நடைபெற்றிருந்ததால் அந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது சரவணம்பட்டி பகுதியில் நடைபெற்ற திருட்டு வழக்கில் தொடர்புடைய கிருஷ்ணமூர்த்தி என்பவர்தான் இந்த சம்பவத்திலும் ஈடுபட்டுள்ளார் என்பதை கண்டுபிடித்தனர். சில சிசிடிவி காட்சிகளிலும் அது உறுதியானது. உடனே களத்தில் இறங்கிய போலீசார் கோவை கண்ணப்பன் நகர் பகுதியில் மனைவி, மகன், மகளுடன் வசித்து வந்த பலே திருட்டு மன்னன் கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்தனர். பகலில் ஆக்டிங் டிரைவராகவும் இரவில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கிருஷ்ணமூர்த்தி பூட்டை உடைக்காமல் கள்ளச்சாவி போட்டு திறப்பதில் கைத்தேர்ந்தவர். பகலில் நோட்டம் விட்டு இரவில் பூட்டு கிடைக்கும் வீடுகளில் கள்ளச்சாவி போட்டு பீரோவை திறந்து நகைகளை கொள்ளையடித்து வந்துள்ளார். இதனையடுத்து பிடிபட்ட கொள்ளையன் கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து 80 சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். மேலும் கொள்ளையடிக்க அவர் பயன்படுத்தும் வெப்பன்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி மீதமுள்ள நகைகளும் மீட்கப்படும் என்று தெரிவித்துள்ள போலீசார் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர். கோவையை அலறவிட்ட கள்ளச்சாவி திருடன் போலீசில் சிக்கியிருப்பதால் கிடப்பில் இருக்கும் பல்வேறு வழக்குகள் தூசி தட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.